நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வழியில் யாருமே குறுக்க வரக்கூடாது. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இப்போ சாதா மல்லி இல்லைங்க, டெரர் மல்லி ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன், என் வழியில் யார் வந்தாலும் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுன்னு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இதுன்னு செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் யாருமே வரக்கூடாது விஜயை தவிர. ஆனால் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலக்கி விட்டுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க மயக்க மருந்தை கலக்கி விட்டுறாங்க. இது ரொம்பவே மோசம்டா, எதுக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, காலம் கெட்டு போயிட்டு இருக்குது, நேரம் ஓடிட்டு இருக்குது, அதனால் இவங்க என்ன வேணாலும் ஆட்டம் ஆடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஒரு பக்கம் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போக மாட்டேங்குது. இதுதான் இப்போதைக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் பிரச்சனைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க இருந்துன்னு சந்திரகாந்தா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தந்துடுறேன், நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு வந்து இந்த மல்லியை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிருங்க, எதனா ஒன்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, காசுக்கு மாறு அடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சந்திரகாந்தா இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா, சரி ஓகே நீ ஏதோ இப்படி கெஞ்சுற, என்கிட்ட இது மாதிரி டேரெக்டாலாம் நீ பேசுகிற வேலை வச்சுக்கத, அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேச உனக்கு நான் பல்கான ஒரு விஷயத்த செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சு தர போகிறாங்க, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே ஒரு பக்கம் போய் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது, இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து எந்த ஒரு தொழிலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருக்காங்களா, பிஸ்னஸ் ரீதியாக ரொம்பவே கேடித்தனம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட கொட்டேஷன் எல்லாமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் லீக் பண்ணிருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனைகள், நிறைய அசம்பாவிதங்கள்லாம் நடந்துன்னு இருக்குங்க. இதெல்லாம் எப்படி தட்டி கேட்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் விஜய்க்கு தெரிய காணும். விஜய்க்கு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்கள கழுத்தை பிடிச்சி தரதான் இழுத்துன்னு போய் வெளியே தள்ளுவாங்க. ஆனால் இந்த விஷயம் என்னமே இன்னும் தெரிய காணும். இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்குது. இதுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், வராமல் எதுவும் இருக்காது. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதம் தாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இதுக்கு மேலே இந்த மாதிரி தில்லாலங்கடி விஷயமெல்லாம் செய்ய முடியாதுங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதம் கையும் கலவமாக மாட்டினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் இருக்கிற நம்ம விஜயோட விஸ்வாசி தாங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கம்பெனிக்குள்ளே போயின்னு இருக்கா அந்த சமயத்தில் கரெக்டாக கொட்டேஷன் எல்லாமே ஒரு பக்கம் ஆட்டியை போட்டு அதர் கம்பெனிக்கு இவங்க ஃபோன் பேசணுன்னு தான் பார்த்துட்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சும்மா இருப்பாரா, உடனே பார்க்குறமே கொந்து அழிக்கிறாரு. போய் நம்ம ரஞ்சிதங்கிட்ட எதுவுமே பேசலை. ஏன்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட பேசினாலும் எதனா ஒன்று மலிப்பிடுவாங்க. இதை அப்படியே வீடியோவை எடுத்துன்னு போயிட்டு நம்ம விஜய் கிட்ட கொடுத்தா நமக்கும் நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இது எட்டுன்னு போயிட்டு விஜய் கிட்டையும் கொடுக்குறாங்க. விஜய் பார்த்துட்டு செம்ம கோவமாயிடுறாரு. இதுக்கு மேலே இவங்களை சும்மா விட்டே கூடாரா, இவங்களெல்லாம் வீட்டை விட்டு துரத்தணும், இவங்களால வீட்டில் வச்சுன்னுக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தோட உச்சியில் இருக்கார். இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, இவர் ஒரே அடியாக இவங்களை வீட்டை விட்டு துரத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இல்லாமலாம் எதுவும் இல்லை, அதனால் நார்மலாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி இதுக்கு நடுவில் கரெக்டாக ராஜேஸ்வரி இருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணத்தெல்லாம் பார்த்தேடா, வீடியோ காட்டினா இதெல்லாம் நம்பிடுவங்களா, எதனா மாப்பிங்களா பண்ணிப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் விட்றாங்க. இதெல்லாம் கேட்டால் தான் ரொம்பவே காமெடியாக இருக்குது, சில்லியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு விஜய் அங்கேருந்து போயிடுறாரு. உடனே மல்லி வந்து அப்போ தான் பேசுகிறாங்க, பார்த்தீங்களா விஜய், உங்கள் சொத்துக்கு நான் எதுவுமே ஆசைப்படல, ஆனால் நீங்கள் எனக்கு கெட்டவ, திருடி, இந்த மாதிரி ரொம்பவே கேவலமான பேரெல்லாம் காட்டினீங்க, ஆனால் உங்கள் வீட்லேயே உங்கள் பின்னாடியே இருக்கிறாங்க உங்கள் முதலுக்கு ஒத்துறவங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக அழுந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி நம்ம மல்லி பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் அவாய்ட் பண்ணி போயினே இருக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம வெண்பா இருக்காங்களா, டாடா இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம், நாம் 3 பேர் மட்டும் எங்கேனா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல், என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, அவங்கள விட்டு தர முடியாது, யாருக்காக விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ராஜேஸ்வரியை விட்டு போக மாட்டேன்னு இப்போ சொல்கிறாரு. ஆனால் இவர் திடீர்னு எதனா ஒரு மோகம் நம்ம மல்லி மேலே அப்படி ஏற்பட்டால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்காவது மயிராவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயினே வந்துருவாங்க அந்த சமயத்தில். ஏன்னா சொத்தை எல்லாமே இவங்க சுருட்டின்னு போயிடுவாங்களோ. லாஸ்ட்டில் இவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். கம்பெனியில் எல்லாத்துலேயும் இவர் தான் நம்பர் 1 இருக்கார். ஆனால் இவங்க அக்கா போயிட்டு கனடாவில் எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை ஒரே ஐடியாக மூடி விட்டுலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாக தான் போயின்னு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி சும்மா இருப்பாங்களா, சாப்பாடு செய்யறதால போயிட்டு ரொம்பவே ஒரு பக்கம்
குழப்பி வீட்டில் இருக்காங்க, இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லிட்டு. உடனே ராஜேஸ்வரி வந்து எனக்கு செய்ய தெரியாதா, எனக்கே நீ ஆர்டர் போடுறியா, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டே, அந்த வீட்டுக்கு வந்தியா தின்னியா அதோட இருக்கணும், தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரமாக கோவமாக பேசிடுறாங்க. உடனே நம்ம அண்ணன் போடுறேன், எனக்கு சூடும் இல்லை சொரணம் இல்லை, நீ என்ன வேணால் சொல்லிக்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்னோட மல்லி இங்கே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன எஃபெக்ட் வேணாலும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சைலண்ட் ஆயிடுறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.